வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து நான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு வேறு லெவலான 8000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில், அதாவது ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாக வீட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ssc.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் இங்கே பாருங்களேன், இந்த இருக்குல்ல பேஜ். ஸோ இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி, அதாவது கேண்டிடேட் அண்ட் அட்மின் அது மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கீழே கேப்சாலாம் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி நான் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்னும் இப்போ தான் எஸ்எஸ்சி அப்டேட்டுக்குள்ளே, அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் டைம் எழுத வரேன், ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணவும் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அப்புறம் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எதையுமே கிளிக் பண்ணாமல், அதாவது ஃபஸ்ட்டு முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலை அப்படின்னா என்னென்னு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த கீழே இருக்க ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது இதுதான். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இது இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும், அடுத்து பாஸ்வேர்ட் கிரியேஷன் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் டிக்ளரேஷன். இந்த 4 இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அடுத்ததான் வந்து எந்த பேஜ் ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல. எஸ். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்படிங்கிறது கேட்கும். ஸோ எஸ் ஆர் நோ, அதாவது இப்போ ஆதார் கார்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துங்க. நோன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஆதார் கார்டை தவிர்த்து இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய ஓட்டர் ஐடி, லைசன்ஸு, ஓகேவா, பேன் கார்டு, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை, 12 அட்டையில் வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ அது ஏதாச்சும் உங்கள் கையில் அட்டை எது கையில் இருக்கோ அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, அது போக வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் பெருசாக நீங்கள் வேகமாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி கீழே இருக்க எந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகாது. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு நீங்கள் மற்ற இருக்க ஆப்ஷன்ஸில், அதாவது உங்கள் கையில் இருக்க எந்த டாக்குமெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரியான அதில் உள்ள நம்பர்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆதார் கார்டு ஓகே அப்படின்னா வந்து அதுக்கான நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஆதார் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடுத்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் இருக்கபடி வந்து உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்கும். ஓகேவா, ஸோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. எஸ் அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் 2 தடவை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரே மாதிரி சேமாக எழுதுறீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 தடவை வந்து எழுத கேட்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நாலாவது முடிச்சிட்டோம். ஸோ 5வது பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பாலினம் கேட்பாங்க. ஓகே, ஸோ பாலினம் அப்படின்னு கேட்பாங்க 5வதுல. ஸோ உங்களோட ஜெண்டர் அது வந்து இங்கே இந்த சைடில் இருக்கல, இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். ஓகே, மேலா ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் அதர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. கீழே அதே மாதிரி தான் மறுபடியும் கேட்கும். ஓகே, ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்டாக ரெண்டுலேயுமே கரெக்டாக, அதாவது தெளிவாக தான் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்லுது 2 தடவை எல்லாமே டீட்டெயிலுமே இருப்பேன் கேட்பாங்க. ஓகே, கீழே வெரிஃபை ஜெண்டர் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே தான் வந்து கீழே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து 6வது வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த், இயர் அந்த அப்படிங்கிற ஆர்டரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். கீழேயுமே அதே டேட்டு, மந்த், ஆர்டர் அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம். ஓகே, ஸோ ஃபாதர் நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். கீழே அடுத்து மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேமுங்கிறத 2 இடத்த நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி மதர் நேமுங்கிறதையும் 2 இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ கீழே வந்து வெரிஃபை மதர் நேம், வெரிஃபை ஃபாதர் நேம் அப்படிங்கிறதுலையும் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் வந்து மேலே எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ அதுக்கான
அந்த இது இருக்குல்ல அது என்ன போர்டு அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ கேரளா பாய்ஸ் அப்படின்னா கேரளா ஸ்டேட் போர்டு, ஓகேவா. ஸோ நியர்பை ஆந்திரானா ஆந்திரா ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஸ்டேட் போர்டு வந்து வரும், ஓகேவா. ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம்லாம் தமிழ்நாடு அண்ட் கேரளா பாய்ஸ் தான் பார்க்குறீங்க, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா தமிழ்நாடு அண்ட் கேரளா அப்படின்னா கேரளா அப்படிங்கிறத போட்டுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அந்த 2 தரப்பு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ வெரிஃபைடு மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் எந்த போர்டு அப்படிங்கிறத அடுத்து அதில் உள்ள ரோல் நம்பர், அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுட்டீங்க அப்படின்னா அதாவது 10th சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே போட்டுருக்கும், அதாவது என்ன போர்டு அப்படிங்கிறது, ஓகே. இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டு அப்படின்னு இருக்கும், அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணணும். தமிழ்நாடு போர்டில் படிச்சிருந்தா தான் அது, ஓகே. சில பேர் நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க, சிபிஎஸ்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், ஓகே. ஸோ அந்த இதுவே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோல் நம்பர் அப்படிங்கிறது, ரோல் நம்பருக்கு இப்போ பதிவெண் அப்படிங்கிற மாதிரி நேமில் இருக்கும், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து பாருங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், ஓகே. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து அதை 2 திருப்பி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், ஓகே. ஸோ இந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது, ஸோ அது எந்த வருஷமோ அதை வந்து கரெக்டாக போட்டுருங்க, ஓகே. ஸோ இந்த பக்கம் சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம்லாம் வரும். ஸோ அதில் எந்த வருஷம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அடுத்து ஹையர் 12வது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் எஜுகேஷனல் அப்படிங்கிறத வந்து சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு, பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கொடுங்க. அதை தாண்டி எம்ஏ எம்எஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் கொடுங்க, ஓகேவா. ஸோ அதை தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதே தான் கீழே நீங்கள் கொடுத்துட்ருங்க, ஓகே. ஸோ மேலே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து கீழே வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இல்லைனா வந்து வெரிஃபை ஆகாது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் மிடில் நேம், ஓகேவா. ஸோ சாரி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க, அதுதான், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து கேட்குது 14வதுல இமெயில் ஐடியும் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஏன் இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது 2லேயுமே வந்துருக்கும், எதில் உங்களுக்கு எதில் ஃபாஸ்ட்டாக வருதோ அது வந்து நீங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம், ஓகே. ஸோ அடுத்தவள் தான் மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத இங்கே இருக்குல்ல இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணோன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருவாங்க, ஓகே. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னால் ரெஜிஸ்டர் நம்பரு பாஸ்வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இந்த இப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வரீங்களா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய இந்த நம்பர் தான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லப்படக்கூடியது. அடுத்து பாஸ்வேர்டுங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ ஏன்னா அடுத்து வந்து பாஸ்வேர்டு கிரியேஷனில் இப்போ நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போது கீழே உள்ள நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ அடுத்து இந்த ரிஜிஸ்டர் நம்பரோட வந்து சில பேர் போயிடுவாங்க, ஓகே. ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் 14 நாள் வரைக்கும் வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேஷன் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இதாயிரும், ஓகே, ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து கண்டினியூங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது இந்த பாஸ்வேர்டு கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ அதுதான். இப்போது இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி நான் சொன்னால அதை நோட் பண்ணி வச்சுருங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் இதில் என்ட்ரு பண்ணிங்க, ஓகே. ஸோ 10 நம்பருக்கு மேலே வந்து இருக்கும், அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் ரெக்வயர்ட் பாஸ்வேர்டு, ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, ஓகே. அதாவது நான் சொன்னேன் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க, அதாவது இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து கேப்சா இருக்கும், ஓகே. ஸோ கீழே இருக்க கேப்சா இருக்குல்ல அந்த கேப்சா வந்து பார்த்தா கீழே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும், ஓகே. ஸோ இப்போ வந்து மொபைலுக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு வந்துருக்கு அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் போகணும். அதை வந்து கீழே போட்டு அதுக்கப்புறம் கேப்சா வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க சைன்இன் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் சைன் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு கிரியேஷன் அப்படிங்கிறது ஓகே ஆச்சு, ஓகேவா. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொண்டிருக்கும், ஓகேவா. ஸோ ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறத மேலே மறுபடியும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ட்ரு ஆகி இருக்கும், ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நியூ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இந்த நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ நியூ பாஸ்வேர்டுக்கான இதுதான் வந்து கீழே சொல்லியிருப்பாங்க ரெஸ்ட்ரிக்ஷனு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மஸ்ட் பி த மினிமம், ஓகே. ஸோ 8 கேரக்டர், ஓகே. ஸோ 8 இது வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, 8 இது வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து ஒரு இது நம்பராகவும் ஒரு இது வந்து இது அதாவது இது இருக்கலாம் சிம்பிள்ஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி, ஓகேவா, நிறைய அந்த லெட்டர் அதாவது நமக்கு கீழே வந்து நம்பர்ஸ் தான் வரும், அதில் உள்ள எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம், ஓகே. ஸோ நம்பர்ஸு அதை தாண்டி இது
லெட்டர்ஸு ஓகேவா, இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து பச்சை சிக்னல் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் எது ரெட் கலரில் இருக்கோ அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், இப்போ எஸ்எஸ்சி ஓகேவா. ஸோ எஸ்எஸ்சி அட்டு 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி கொடுங்க ஓகேவா. இதில் எஸ்எஸ்சிங்கிறது கேபிட்டலு ஸ்மால் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கணும் ஓகேவா, ஏதாச்சும் ஒன்றுக்கு. அடுத்து அட்டுங்கிறது அந்த சிம்பிள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா, அடுத்து நம்பர்ஸில் 1 2 3 4 அப்படிங்கிறது வந்துச்சா, அவ்வளோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஓகேவா. இது சிம்பிளாக இருக்கும் ஓகேவா. பட் வந்து இன்னொரு ஆமாம் நான் கரெக்டாக தானே பார்த்தேன், 8 கேரக்டர் வந்துச்சு, 8 கேரக்டர் வந்துச்சு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே மேலே போட்டுக்கலாம் நியூ பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு எதுவும் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணு மாதிரி இருக்கிறத மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்டு கரெக்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ வந்து பாஸ்வேர்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துட்டோம், மறுபடியும் மொபைல் நம்பரோட இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்து மறுபடியும் நம்ம நியூ பாஸ்வேர்ட் போடலாம். பட் வந்து இப்போ வந்து பாஸ்வேர்டை மறந்துடுறதுனால வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் கேட்குறாங்க ஓகே. ஸோ பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஓகே. ஸோ அந்த இதுமாதிரி நீங்கள் தான் செலக்ட் பண்ண இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் என்ன, இல்லது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சருமே நீங்கள் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ பாஸ்வேர்டு தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பான் ஓகே. ஸோ பாஸ்வேர்டு மிஸ் பண்ணதுக்கு இதை வச்சு ஞாபகம் வச்சுருப்பீங்களா உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம். ஸோ அதை வச்சு வந்து ஈஸியாக இதுக்கான ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா. அப்போ நீங்கள் தான் அப்படிங்கிறத அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் ரெண்டுலேயுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு அது மேலே இருக்கிறதுல ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அது மிச்சம் இருக்க 3ல் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சரை வந்து கீழே என்ட்ரு பண்ணிடுங்க. இதில் ஆன்சர் தான் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே பாஸ்வேர்டு தொலைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகையில் வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் 2 தான் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ ஆன்சரை நம்ம தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஆன்சருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்ட் கிரியேஷனும் முடிஞ்சிருச்சு ஓகே. பாஸ்வேர்ட் கிரியேஷன் முடிஞ்சு அடுத்து இப்போ மறுபடியும் இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் மறுபடியும் போடணும். அது கீழே நீங்கள் புதுசாக உருவாக்குனீங்க அந்த பாஸ்வேர்டை போட்டுங்க. உங்களுக்கு எதுவும் பாஸ்வேர்டில் தப்பாக இருக்குது, எரராக இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்ணு மாதிரி இருக்கிறது அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்சா வந்து உங்களுக்கு இந்த கேப்சா போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, வேறு ஏதாவது கேப்சா மாற்றணும் அப்படின்னா ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வேறு கேப்சா வரும். ஸோ அந்த கேப்சாவை பார்த்து கீழே கேப்சா அப்படிங்கிற என்ட்ரு பண்ணுற இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ ஓகே. ஸோ அடுத்து லாகின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இப்போ நம்ம தான் வந்து 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து என்னது வரும், செலக்ட் அதாவது என்ன கேட்டகரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓபிசியா அந்த மாதிரி கேட்டகரி வந்து கேட்பாங்க ஓகே. ஓபிசியா, ஜிஎஸ்டியா இல்லை பொது பிரிவு அப்படி மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அதே தான் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. அடுத்து நேஷனாலிட்டி, இந்தியன் நேஷனாலிட்டி அது பேசிக்காகவே இருக்கும் ஓகே. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் நேஷனாலிட்டி அப்படின்னா எழுதணும் ஓகே. ஸோ அதர் நேஷனாலிட்டி வந்து நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகே. ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஓகேவா. அதாவது உங்களோட டிசி ஜெராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஓகேவா. ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் தழும்பு எலும்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணியிருப்பாங்க நம்ம டிசியில். ஸோ அதை பார்த்து இங்கே இருக்கும் என் மோல் ஆஃப் ரைட் சைடு லெக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேர்சன்ஸ் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூடி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கீழே அது கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ அட்ரஸில் உங்களோட அட்ரஸ், அடுத்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 7வது என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் சேம் அஸ் த ப்ரெசென்ட் அட்ரஸ் ஓகேவா. ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்க அட்ரஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே மேலே ஃபில் பண்ணிங்களா அது எல்லாமே வந்து கீழே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இல்லை நோ நாங்கள் வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறு ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு சில பேர் வந்து அவங்களோட சொந்த ஊரில் வந்து அட்ரஸ் இருக்கும். பட் வந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டு ஏதாச்சும் டவுன்லேயோ அந்த மாதிரி ஊரில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த அட்ரஸை நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மாற்றிக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க ஓகே. ஸோ இங்கே இருக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் அப்படிங்கிற ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜில் வந்து டிக்ளரேஷன் ஓகே. ஸோ அவ்வளோதான். டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதுதான் ஓகே. ஸோ இப்போ இதில் இங்கே இருக்க மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட தான். ஸோ இதில் எதுவும் ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே நான் தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம கொடுப்போம், உறுதிமொழி கொடுப்போம்ல அதுதான் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே ஐயாக்குறீங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்லர் கொடுக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகே, ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சொல்கிறோம். இங்கே இந்த இருக்குல்ல கண்ணு மாதிரி படம் போட்டுக்கலாம். இங்கே ப்ரிவ்யூ OTR அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பிரிண்ட் அவுட் ஆவோ அல்லது ஒரு தடவை வந்து பார்க்குற மாதிரியோ வந்துன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ அது அந்த டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் எப்பவுமே சொல்லக்கூடியது இந்த ப்ரிவ்யூ OTR பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்லர் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா நமக்கு ஒரு எந்த எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே ஒரு டவுட்டுக்காக வந்துன்னா பார்த்துக்கிறது பெஸ்ட். ஓகேவா, ஸோ நம்ம சர்டிஃபிகேட்டில் உள்ள நம்பர்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஆமாம் அப்பா இது பேரண்ட்ஸோட நேம்ஸை கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அட்ரஸில் உள்ள எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்பர் இருக்கா, டோர் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, அதை தாண்டி வந்துன்னா ஆதார் கார்டு நம்பரு, நம்மளோட பேரில் இருக்க இன்ஷியலு அதெல்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இன்ஷியல் பிரச்சனை, அப்பா அம்மாவோட இது நேமில் வந்துன்னா பிரச்சனை, அந்த மாதிரி நிறையா இஷ்யூலாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன்றும் சேஞ்ச் பண்ணுறது ஒன்று பெரிய எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒன் டைம் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு தடவை நம்ம தெரியாமல் பார்த்து பண்ணிட்டோம்னா எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவை கிடையாதுல்ல. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ அடுத்து டிக்லர் ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன்றாகும் அப்ளை பண்ணும்போது ஒரு விதமாக இருந்துச்சு, அப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தான் சிரமம். ஓகேவா, ஏன்னா இப்போ செலெக்ஷன் ஆகி கடைசியாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ போகிறப்ப ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன்று இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட்டில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறத விட எப்போதுமே முன்கூட்டியாக அதெல்லாம் யோசிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா, ஸோ அடுத்து டிக்லர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்லர் ஆகிவிடும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை முடிச்சிட்டிங்க. ஸோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தெரியும், அதுபோல் ரிஜிஸ்டர் நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அவ்வளோ. இப்போ மறுபடியும் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சுல, ஃபஸ்ட்டு பார்த்தோமா, எஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வாங்க. ஓகேவா, மறுபடியும் SSC.NOC அப்படிங்கிற போட்டு வந்து இங்கே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த பேஜ் இருக்குது, இந்த இடம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் என்ட்ரு பண்ணுங்கள். இதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு யூசர் நேம், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர், அங்கே ஒரு 10 நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து நீங்கள் இது என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கேப்சா அந்த இடத்துல வந்துருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கேப்சா பிடிக்கல அப்படின்னா நியூ கேப்சா இது பண்ணுற ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நியூ கேப்சா வரும். அது போட்டதுக்கப்புறம் இங்கே கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா